நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவமனையையோ ஆரம்ப சுகாதார நிலையத்தையோ அணுக வேண்டும். அப்போதுதான் ராபிஸை தடுக்க முடியும். சேலத்தில் நாய்க்கடிப்பட்டவர்களின் அனுபவங்களை பகிர்கிறார்கள், பார்க்கலாம். 30 அடி நிலத்தில் நிற்கிது. அது ஒரு அடியில் நிற்கிது. அங்கே செல்வம் வீட்டுக்கிட்டல நின்றுச்சு. அங்கே நிற்கிது. அங்கேருந்து எப்படி பறந்து வந்துச்சுன்னு எனக்கே தெரியல. நான் இந்த இடத்துல விழுந்துட்டேன். அப்புறம் எல்லாம் மண்டை உடஞ்சி இந்த இடமெல்லாம் பிடிச்சி கடிச்சு இந்த இடத்துல பிடிச்சி கடிச்சிடுச்சு. கடிச்சு எல்லாம் ரத்தம் ஒழுதுகிட்டு இருக்குது. அப்புறம் எல்லாம் எங்கள் பொண்ணுங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் பொண்ணும் பையெல்லாம் வந்துட்டாங்க. எனக்கு வண்டி வந்துடுச்சு, ஆஸ்பத்திரி வண்டி வந்துடுச்சு. வந்த உடனே அப்புறம் நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன். கேபிள் ஆப்ரேட்டரு வேலை விஷயமா கலெக்ஷன் போகும்போது அந்த தெருநாய்ங்க அவங்க வீட்டில் வளர்த்துற நாய்ங்க ஒரு டைம் கடிச்சது. அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்க நாய் கடிச்சது. ஒரு 2-3 டைம் கடி வாங்கியிருக்கேன். நாய் காலில் கடிச்சதுங்க. எனக்கு அந்த ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அப்புறம் மேற்படி அந்த ஒரு டோஸ் வந்து ஒரு 4 டோஸ் போட சொன்னாங்க. அந்த 4 டோஸும் கரெக்டாக அந்த பர்ஃபெக்டாக போய் போட்டுக்கிட்டேன். இங்கே சக்தி நகர்னு சொல்லி நம்ம 10வது டிவிஷன்லாம் ஏகப்பட்ட நாய் இருக்குது. நைட் டைமில் போனால் சின்ன குழந்தைங்களெல்லாம் துரத்துது. அது கொஞ்சம் நடவடிக்கை கார்பரேஷன் மூலியமா நடவடிக்கை எடுத்தாங்களா கொஞ்சம் நல்லா இருக்கும். நாய்க்கடியால் பாதிக்கப்படுவது பெரும்பாலும் குழந்தைகள் என்பதால் சம்பந்தப்பட்ட குடும்பங்கள் சந்திக்கும் மனவேதனையும் மன உளைச்சலும் கொஞ்சம் நஞ்சமல்ல. இது பற்றி தஞ்சையைச் சேர்ந்தவர்கள் கூறுவதை பார்க்கலாம். என் பையனை நாய் கடிச்சிருச்சு, எங்க பாப்பாவை நாய் கடிச்சிருச்சு. சும்மா வீட்டு பக்கத்துல விளையாண்டுட்டு இருக்கப்பே தான் நாய் கடிச்சிருச்சு. அது நாய் கடிச்சது இல்லாம அதனால 10 நாள் ஸ்கூல் போக முடியல. நாய் தொல்லை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. வண்டியில போறவங்க எல்லாம் கடிக்குது. சின்ன பசங்களை போய் நம்மளால அதை அட்டாக் பண்ணும்போது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடிய மாட்டேங்குது. ஜாமான் வாங்குறாங்கன்னு அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கடைக்கு ஜாமான் வாங்கிட்டு வரப்ப ஒரு 4-5 நாய்ங்க துரத்திக்கிட்டு இவன் சைக்கிளை விட்டு கீழே விழுந்துட்டான். பிடிச்சி கடிச்சு கொதறதுனால காலில் நல்லா ஆழமாக பல்லு பட்டு ரத்த காயம் வந்துருச்சு. தஞ்சை மாநகரில் இருக்கிற பிரதான அத்தனை சாலைகள்லையும் குறுக்கில் உள்ள தெருக்கள்லையும் நாய்கள்ன்றது அதிகமாக சுற்றி அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. நாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்து வரும் வேளையில் அவற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை அவசியம் என்கிறார்கள் மக்கள். கோவையைச் சேர்ந்தவர்கள் நாய்க்கடி குறித்து கூறியதை பார்க்கலாம். எனக்கே ஒரு அந்த நாய் தாவி இங்கே தொடையில இதாயிடுச்சு. அப்புறம் நம்ம கொஞ்சம் சமாளித்து வந்துட்டோம். ஆனாலும் பல்லுங்கிறது கொஞ்சம் அழுத்தமாக பட்டுருச்சு. அதன் அடிப்படையில் உடனே போய் நம்ம வேக்சின் எடுத்துட்டு இன்னும் அந்த கோர்ஸ் முடியல, கிட்டத்தட்ட ஒரு 4-5 கோர்ஸ் போடணுங்கிற அடிப்படையில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பதட்டம், இப்போ கடிச்சதுலேருந்து அந்த ஏரியா பக்கம் போகிறதுக்கே ஒரு பயம். கொஞ்சம் ஒதுக்குப்புறமான ஏரியா இருக்கிறதுனால வளர்த்துறவங்க கொஞ்சம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கொண்டு இந்த ஏரியாக்களில் விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ அது கரெக்டான பராமரிப்பு இல்லாமல் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. வரவங்க போகிறவங்க வண்டிகளை துரத்துறது, கடிக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்குது. நாங்களும் கார்பரேஷனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறோம். ஃபோன் பண்ணி சொன்னால் அந்த சம்மந்தப்பட்ட நாயை மட்டும் அதுவும் 2-3 நாளில் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பட் இன்னும் நிறைய நாய்கள் இருக்குது. நிறைய இந்த ஃபீமேல் டாக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அது இன்னும் ப்ரீட் ஆகி இன்னும் நிறைய அதிகமாக இருக்கணும்ன வாய்ப்புகள் தான் இருக்குது. நாய்க்கடியால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை ஒருபுறம் எனில் நாய்கள் துரத்தி விபத்திற்குள்ளாகும் சம்பவங்களும் நடக்கின்றன. நாய்களால் தினசரி தொல்லைதான் என்கிறார்கள் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியைச் சேர்ந்தவர்கள். குழந்தைங்க வெளில விடுறதுக்கோ இல்ல வாகனம் ஓட்டின்னு போறதுக்கோ பகல்ல நைட்ல பாத்தீங்கன்னா எப்ப எந்த நாய் கடிக்கும் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அதனால பொதுமக்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குது. ஒரு தெருவு கூட விட மாட்டேங்குதுங்க. ஒரு நாய்ங்க ஒரு தெருவில் குறைஞ்சபட்சம் 20-30 நாய்ங்க மேலே இருக்குது. வண்டி ஒரு தெருவில் போகும்போதே காலை பிடிக்குதுங்க, கடிக்குதுங்க. குழந்தைங்க ரோட்டில் சும்மா விளையாட விட முடியல. குழந்தைங்களும் பிடிச்சி கடிச்சிருதுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு சரியாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. செஞ்சி ஹாஸ்பிட்டலில் அந்த மருந்தை உடைச்சா ஒரு 3 பேருக்காவது போட வேண்டியது இருக்கும் போல இருக்குது. அதனால வெயிட் பண்ண வைக்கிறாங்க. இந்த நாய் தொல்லையை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் நடவடிக்கை எடுங்க.